நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. 50-50, நீங்க 90 நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம் நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. சார், கூட்டணி தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்தலன்னு சொல்லி நேற்று வரைக்கும் தாவேக நிர்வாகி நிர்மல்குமார் பெரிய அறிக்கை அளவுக்கு ட்விட்டர்ல பதிவிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு ஆதவர்ஜுனா பொது வெளியிலேயே எங்களுக்கு முதலமைச்சர் ஆஃபர் கொடுத்திருந்தாங்க, 90 சீட்டு ஆஃபர்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பொது வெளியில பேசுறதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழக தேர்தல் அரசியல் களத்துல தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு விஷயத்தை பேசிட்டு வர்றாங்க. தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி என்பதுதான் அது. அப்ப தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லியில பாருங்க, டெல்லிக்கு நாங்களும் அடிபணியல, கூட்டணி விஷயத்துல அடிபணியல, கிட்டத்தட்ட திமுக ஒரு முகமா பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்கிவிடக் கூடாது, அதை நோக்கி களத்தை மாத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு வியூகமும் இதற்கு பின்னால் இருக்கு அப்படின்னு பாக்குறேன். சோ இரட்டை லாபம், இது ஆதவர்ஜுனா பேசுவது தனிப்பட்ட வகையில் அவருக்கும் லாபம். ஓட்டரசியல்ல விஜய் பாஜகவுக்கு அடிபணியவில்லை என்பது ஒரு செய்தி. அது சிறுபான்மையினர் வாக்குகள், பாஜக எதிர்ப்பாளருடைய வாக்குகள், இதெல்லாம் திமுக பக்கம் மட்டுமே போறதை தடுத்து கொஞ்சம் தாவேகா பக்கமும் நகர்த்தக்கூடிய வியூகங்கள்ல ஒன்றாவும் பாக்குறேன். நீங்க களத்தை இப்படி யோசிச்சு பாருங்களேன். என்னைக்காவது திமுக ஒருத்தரை மிரட்டலன்னு அதிமுக அறிக்கை விடுமா? நீங்க திமுக செய்யாத விஷயத்தையும் செஞ்சுட்டாங்கன்னு சொல்றதானே எதிர்கட்சி அரசியல். நீங்க ஒண்ணுமே இல்ல, கரூர் சம்பவம், விஜய்க்கு ஆதரவா ஏன் நின்னாங்க, திமுகவை எதிர்க்கணும் அப்படிங்கக்கூடிய புள்ளியில நின்னாங்க. ஆனா இன்னைக்கு களம் எப்படி மாறி இருக்கு பாருங்க. இன்னைக்கு மிக மிக முக்கியமா ரஜினி விரட்டப்படல, திமுகவால அவர் பின்வாங்கலன்னு இன்னைக்கு அதிமுக ஆதரிக்க வேண்டிய சூழல் வந்திருக்கு. சோ அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆதவர்ஜுனா அவர்களுடைய பேச்சு. சோ அப்ப அது ஒரு பெரிய பூராதாரமாகி விடக்கூடாது. விஜய் என்ன நினைப்பாரு? இப்ப ஆதவர்ஜுனா அதை மடைமாற்றம் செய்தாரு அப்படின்னு சொல்லி மட்டுமே புரிஞ்சுக்கணுமா, இல்லைன்னா அதிமுக பாஜக உங்களுக்கு ஒரு தெளிவான பதில் பொது வழியிலேயே கொடுத்துட்டாரு, இனிமேல் கூட்டணியே கிடையாது, நாங்க தனியா தான் போட்டி போடுவோம், நீங்க மிரட்டினாலும் நாங்க அடிபணிய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை அதை நம்ம பார்க்க முடியாதா? இல்ல, அதையும் பார்க்கலாம். அதான் நான் சொன்னேன், இரட்டை லாபம் சொன்னேன். தமிழக வெற்றி கழகத்துக்கு இதுல இரட்டை லாபம். ஒரு லாபம் என்பது தாவேகா கிட்டத்தட்ட நான் தொடர்ச்சியா சொன்னேன், திமுக எதிரான ஒரு ஓட்டு வங்கி, அந்த ஓட்டு வங்கி திமுகவுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது. மன்னிக்கணும், பாஜகவுக்கு எதிரான ஒரு ஓட்டு வங்கி அது திமுகவுக்கு மட்டுமே சென்று கொண்டிருக்கிறது. அப்ப எங்களை மிரட்டுறாங்க, நாங்க அடிபணியல, அவங்களோட கூட்டணிக்கு போல என்கிற ஒரு செய்தியை சொல்றதன் மூலமா நீங்க டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படிங்கக்கூடிய பொசிஷன் பண்ணிக்கிறது ஒருபடி முன்ன வரலாம்ல, அது ஒரு லாபம். அதை ஆதவர்ஜுனா அவர்கள் வெளிப்படுத்துவது என்பது அவருக்கு தனிப்பட்ட வகையில இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு. ஸோ அது இரட்டை லாபம் அப்படின்னு தான் நான் தாவேக்காக பாக்குறேன். நீங்க கேட்டதை போல இது ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைத்து விட்டாரு. நீங்க ஆதவர்ஜுனா வந்து உடைப்படியாக உடைத்தே சொல்லிட்டாரு, 90 சீட்டுக்கு பேசினாங்க, துணை முதல்வர் பேசினாங்க என்று அவரே பொதுவெளியில் பேசியிருப்பது என்று சொல்வது இனி அந்த கூட்டணி வராது என்பதை நமக்கு உறுதியாக சொல்லியிருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பட் தாவேக்காவை பொறுத்தவரை ஸ்டாண்ட் எடுத்தா தெளிவாக இருக்கணும். நிர்மல்குமார் ஒன்றை பேசுவது, ஆதவர்ஜுனா ஒன்று பேசுவது, காங்கிரஸ் இப்படித்தானே பேசியிருந்தாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி ஒன்று பேசினாரு, கிட்டத்தட்ட மாணிக்கந்தாவர் ஒன்று பேசினாரு, செல்வ பிறந்தகை வேற ஒன்று பேசினாரு, கடைசியில் திமுக கூட்டணிக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த தமிழக காங்கிரஸ் போன்று தாவேக்காவினுடைய அணுகுமுறை இருக்கு. அது ஒரு அரசியல் கட்சியின் ஆரோக்கியத்திற்கு அழகில்லை அப்படின்னு தான் பாக்குறேன். இந்த நிலைமையிலையும் சிபிஐ விசாரணை, ஜனநாயகம் திரைப்படம், இதை வந்து அரசியல் ரீதியா நம்ம பார்க்கலாமா? நிச்சயமா அது அரசியலோடு தொடர்புடையதுதான், அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா ஒரு திரைப்படத்தினுடைய தணிக்கை துறை என்பது கிட்டத்தட்ட மத்திய அரசின் கட்டுப்பாட்டுல நியமிக்கப்படக்கூடியவர்கள் தான். அது மட்டும் இல்லாம ஒரு படத்தை 5 பேர் பார்ப்பாங்க, அதுல ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா இன்னொருவரை வைத்து மாற்று ஏற்பாடு செய்யலாம், அதுவும் செய்யப்படல. சிபிஐ விசாரணை என்பதே நீங்க கிட்டத்தட்ட ஒரு சாட்சி தான். அதுல விஜய் அவர்கள் சாட்சியை போய் நீங்க டெல்லிக்கு மீண்டும் மீண்டும் அழைத்து 3 முறை அவர் போய்விட்டு வந்து விட்டார். இது எல்லாமே அழுத்தம் தான். நீங்க கூட்டணிக்குள்ள வாங்க என்பதற்கான ஒரு அழுத்தம் தான். பட் அந்த அழுத்தத்திற்கு விஜய் உடன்படவில்லை என்பது ஒரு நிலை என்றாலும் அந்த அழுத்தத்தை நீங்க வந்துதான் ஆகணுங்கிறத விஜய்க்கு நீங்க பிரச்சனை போட்டுக்கலாம். கூட்டணிக்குள்ள விஜயை கொண்டு வந்து இடப்பகிர்வுலாம் இங்க நிச்சயமா பிரச்சனையா இருக்கும். நீங்க விஜய வான்னு நீங்க அழைக்கலாம், பாஜக அழைக்கலாம், விஜய் வரலாம் வராம போகலாம், அது ரெண்டாவது. கூட்டணிக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு விருப்பம் என்னன்னு தெரியணும்ல. அப்படி விருப்பம் அவருக்கு இருந்திருந்தால் ஆதவர்ஜுனாவை கண்டித்து நேற்று முன்தினமையை அறிக்கை வரப்போகுது, நேற்று அறிக்கை வந்துருச்சு. அது நீங்க கிட்டத்தட்ட ஆதவர்ஜுனா வந்து பேசியது தவறுன்னு ரஜினிக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை விட்டு விட்டார், நயினா நாகேந்திரன் அவர்கள் அறிக்கை விட்டு விட்டார். அதுக்கு பின்புதானே ஆதவர்ஜுனா பேசுகிறார். அதையும் நீங்க பொருத்தி பாருங்க. கிட்டத்தட்ட ஆதவர்ஜுனா இன்னைக்கு இதை உடைத்திருக்கிறார் அப்படின்னா ஆதவர்ஜுனா பேசினது தவறு என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரஜினி விஷயத்தை சுட்டிக்காட்டி ஒரு அறிக்கை வெளியிட்டு விட்டார், நயினா நாகேந்திரன் கண்டித்து விட்டார். சோ அந்த சூழலுக்கு பின்புதானே ஆதவர்ஜுனாவும் பேசுகிறார். அப்ப இது வந்து தன்னுடைய அரசியல் நிலைநிறுத்தலையும் ஆதவர்ஜுனா பார்க்கிறார், தாவேக்காவுக்கான ஒரு மைலேஜையும் கூட்டுகிறார். நீங்க இப்ப நாங்க பாஜக அழுத்தங்களுக்கு உடன்படலன்னு சொல்றதன் மூலமா சிறுபான்மையினர் ஓட்டுகள், பட்டியல் சமூக வாக்குகள், காங்கிரஸ் வருவதாக இருந்தால் விழுந்திருக்க வேண்டிய ஓட்டுகள், இதையெல்லாம் திமுக கூட்டணிக்குள்ள இருந்தும் உடைக்க முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க.
இப்போ மறுபடியும் விஜய கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு பாஜக தொடர்ச்சியா முயற்சி செய்யுது. இன்னும் ஒரு 10 நாள் முயற்சி பண்ணி பார்க்கலாம், விஜய்க்கு ஒரு கெடு விதிச்சிருக்கிறதாவும் சொல்றாங்க. அதுல முகாந்திரம் இருக்குமா? இல்ல, கெடு விதிப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. இனி நீங்கள் கெடு விதித்தால் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் விதிக்க முடியும்னு நான் பாக்குறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க கிட்டத்தட்ட அந்த ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க வேண்டும் என 150 முதல் 160 சீட்டுகள் வரை போட்டியிடணும். நீங்க விஜயை அழைத்து வந்தால் குறைந்தபட்சம் அவருக்கு 50 சீட்டு 40 சீட்டாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கிற பொழுதே அதிமுக பெரும்பான்மைக்கான இடங்களின் எண்ணிக்கை அளவுக்கு போட்டி போடவே முடியாது. ஸோ அதுக்கு முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதிக்க மாட்டாருங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்கு. அவர் விஜய் வந்தால் லாபம் என்று நினைக்கலாம். அந்த லாப கணக்கில் எவ்வளவு இருக்குன்னா ஒரு 25 சீட்டோ 30 சீட்டோ கொடுத்து கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி விஜய் வந்தால் பாஜக தனக்கான இடத்தை கூட குறைத்துக் கொள்வாங்க. பட் நீங்க அதிமுக இடத்தை குறைங்கன்னு வலியுறுத்த முடியாதுல்ல. அதனால 90 சீட்டு முதலமைச்சர் பதவி அப்படின்னு சொல்லி பொது வழியில ஆதவர்ஜனா சொல்றது பொய்யா இருக்குன்றீங்களா? அது கொஞ்சம் மிதமிஞ்சின எண்ணிக்கையாக இருக்கலாம். பாஜக அவ்வளவு 90 சீட்டு முதல்வர் பதவி என்றெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க, நான் ஆழமாக நம்புகிறேன். அப்படி ஒருவேளை 90 சீட்டு முதல்வர் பதவி என்றெல்லாம் சொன்னா ஒருவேளை தாவேகாவும் பாஜகவும் கூட்டணியா, அதிமுக அணியில் இல்லையா, அப்படி ஒரு கேள்வி வருது இல்ல. அப்ப கொள்கை எதிரி தன்னிடம் பேரம் பேசுகிற அளவுக்கு ஒரு பலவீனமாக இருந்தாங்களா? கொள்கை எதிரி என்று அறிவித்திருக்கிறீர்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி தாவேகா. ஒரு கொள்கை எதிரி உங்களை அழைத்து 90 சீட்டு தானே முதல்வர் பதவி தருவேன் என்று கூற முடிகிறது என்று சொன்னால் நீங்க கொள்கை எதிரியை முதல்ல நிராகரிச்சிருக்கணுமே. நீங்க அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கே சென்றிருக்க கூடாது. நீங்க 90 சீட்டுன்னு போற போக்குல ஒரு போன் போட்டு கேட்டிருக்க மாட்டாங்க. ஒரு சிட்டிங் உட்கார்ந்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு பின்பு தான் இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கும். அல்லது தூது வந்தவர் இந்த தகவலை சொல்லி இருப்பாரு. இது 3 நாட்களுக்கு முன்பே நீங்கள் உடைத்திருக்கணுமே பொது வெளியில. கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் இதையெல்லாம் ரசித்து விட்டு 2 பேருக்கு லாபம் இருக்குங்க. ஆதவர்ஜனாவுக்கு எப்படி ரஜினி சமாச்சாரம் லாபமோ அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு இதுல ஒரு லாபம் இருக்குல்ல. நீங்க பனையூரை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு விஜய் கேட்டுட்டு இருந்தாங்க. அவர் ஒரு நடிகையோடு வருகிறார். அந்த நடிகை குறித்து பேசு பொருளாகிறது. கடந்த 4 நாட்களாக நம்ம ஒட்டுமொத்த ஊடகமும் பத்திரிகையாளர்களும் எதை பேசுகிறோம், விஜய் பாஜக கூட்டணிக்கு செல்வாரா அப்படிங்கிறத பேசு பொருளை மறைமாற்றி இருக்காங்கல்ல. ஸோ அந்த இடத்துல இது தாவேகாவுக்கும் ஒரு வெற்றி தானே, விஜய் அவர்களுக்கும் ஒரு வெற்றி தான் அப்படின்னு தான் பார்த்தேன்.